அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சங்கரன் கோவில் நகர்மன்ற தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் சங்கரன் கோவில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரிக்கு எதிரான கவுன்சிலர்களின் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது. இதையடுத்து நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வென்றதால் திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி பதவி இழந்திருக்கிறார். திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரிக்கு எதிரான கவுன்சிலர்களின் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது. கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வென்றதால் திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி பதவி இழந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, உங்களிடம் இருக்கும் தகவலுக்கு சொல்லுங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியின் திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சரவணன் மீது கடந்த ஜூன் 2ஆம் தேதி 24 கவுன்சிலர்கள், அதாவது அதிமுக, திமுக, காங்கிரஸ், எஸ்டிபிஐ, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 24 கவுன்சிலர்கள் நகராட்சி ஆணையரிடம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது. இதில் 29 கவுன்சிலர்களில் 28 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்களித்ததின் காரணமாக தீர்மானம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தனது நகர்மன்ற தலைவர் பதவியை இழந்தார். மேலும் இந்த கூட்டத்திற்கு திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி பிரபு, உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.